அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதுமாதிரி தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்னு சொல்லக்கூடிய டிஎன்இஏ 2025 சம்மந்தப்பட்ட தகவல்களையும் சொல்லிட்டு வராங்க. இப்போ கவுன்சிலிங்கில் கலந்துக்கூடிய மாணவர்களுக்கு அவங்க சேர விரும்புகிற கல்லூரிகள் எப்படிப்பட்ட கல்லூரி, நல்ல கல்லூரியா, அங்கே படிக்கிற மாணவர்களுக்கான எப்படி படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அந்த கல்லூரியில் சேரலாமா வேண்டாமான்னு சொல்லி நிறைய பேர் நிறைய ஃபேக்டர்ஸை வச்சு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதனால் கவர்மெண்ட்டே என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா TNEA.online.org அப்படிங்கிற கவுன்சிலிங் வெப்சைட்டில் ஒரு தகவல் கொடுத்துருக்குறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா காலேஜ் பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லிட்டு சைடில் இருக்கக்கூடிய டேப்பில் வரும். அதில் ஒரு 2 செமஸ்டரோட ரிசல்ட்ஸ் தகவல்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஏப்ரல் மே 2024 தகவல்களையும் மற்றும் நவம்பர் டிசம்பர் அன்யூனிவர்சிட்டியோட ரிசல்ட் சம்மந்தப்பட்ட தகவல்களையும் கொடுத்துருக்குறாங்க. அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த தகவல் உள்ளுக்கு நம்ம அந்த பிடிஎஃப்பை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கல்லூரியில் எத்தனை மாணவர்கள் படிக்கிறாங்க, அந்த கல்லூரியில் எத்தனை மாணவர்கள் தேர்வு எழுதுனாங்க, எத்தனை பேர் பாஸ் பண்ணாங்க, எத்தனை பேர் ஃபெயில் ஆனாங்க, அந்த கல்லூரியோட பாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த தகவல்களும் நம்மளுக்கு உபயோகமாக இருக்கும். பட் இந்த தகவல்களில் ஒரு சின்ன விஷயத்த சொல்லிடுறேன். இந்த தகவல் பார்த்தீங்கன்னா முழுக்க அஃபிலியேட்டட் காலேஜஸ், அதாவது நான் அட்டானமஸ் கல்லூரிகளுக்கு மட்டும்தான் பொருந்தும். அட்டானமஸ் கல்லூரிகளுக்கு பொருந்தாது. ஏன்னா இன்றைக்கி கல்லூரிகளை சேர விரும்புகிற மாணவர்களே பெரும்பாலும் அட்டானமஸ் கல்லூரியை நோக்கி தான் போகிறாங்க. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அன்யூனிவர்சிட்டியோட வேல்யூவேஷனில் அவ்வளோ மாணவர்கள் அப்பியர் ஆகிறதுக்கே பயப்படுறாங்க. ரிசல்ட்ஸ்க்கு பயந்துக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாமே அட்டானமஸ் கல்லூரிகளை நோக்கி போகிறாங்க. அப்போ நான் அட்டானமஸ் கல்லூரிகளை தேர்ந்தெடுக்கிறப்ப அன்யூனிவர்சிட்டியோட ரிசல்ட்டையும் நம்ம ஒரு முக்கியமான விஷயம் கன்சிடர் பண்ண வேண்டியிருக்குது. என்ன தான் பிளேஸ்மெண்ட்னு சொல்லிட்டாலும் சரி, என்ன தான் ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் டீட்டெயில்ஸ்னு சொல்லிட்டாலும் சரி, நம்ம ரிசல்ட்டும் பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ ரிசல்ட்டு பார்க்குறப்ப நம்ம ஓரளவுக்கு நம்ம ஒரு மீடியன் பாயிண்ட்டாக எதை வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 50% ரிசல்ட்டையாச்சும் ஒரு கல்லூரிகள் கொடுத்துருந்தா அந்த கல்லூரியை மாணவர் சூஸ் பண்ணுறப்ப நம்ம ஓகே இதை சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம மைண்டில் ஏற்றலாம். 50% ரிசல்ட் கூட கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கல்லூரிகளை தேர்ந்தெடுக்கிறப்போ நீங்கள் கொஞ்சம் பார்த்து கவனமாக தேர்ந்தெடுங்க. இல்லை அங்கே போய் நான் நல்லா படிச்சுக்கிறேன் அப்படின்னா எனக்கு சந்தோஷம் தான். பட் 50% ரிசல்ட்ஸ் கம்மியாக கொடுத்த கல்லூரிகள் பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 10 தடவை நீங்கள் தாராளமாக யோசித்து ஜாயின் பண்ணலாம். ஸோ இப்போ இங்கே நான் எடுத்திருக்கக்கூடிய டேட்டாவானது என்ன டேட்டா எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் மே 2024. ஸோ ஏப்ரல் மே 2024ங்கிறது பார்த்திங்கன்னா ஈவன் செமஸ்டரோட ரிசல்ட்டுங்கிறது நம்மளுக்கு வந்திருக்கும். ஸோ அந்த ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி இவங்க அஃபிஷியலாக இவங்க கொடுத்த டீட்டெயில்ஸ், அதாவது அன்யூனிவர்சிட்டியோட வெப்சைட்டில், அன்யூனிவர்சிட்டி மீன்ஸ் டிஎன்ஏ கவுன்சிலிங் அஃபிஷியலாக கொடுத்த டீட்டெயிலை தான் நம்ம எடுத்து ஒர்க் பண்ணி உங்களுக்கு சொல்ல போகிறோம். ஸோ இந்த லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த கவுன்சிலிங் ரிசல்ட் லிஸ்ட்டை மொத்தம் எத்தனை கல்லூரிகள் வர்றாங்க அப்படின்னு பாருங்கள். 291 கல்லூரிகள் ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. அப்போ என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, 291 கல்லூரிகள் நான் அட்டானமஸ் ஸ்டேட்டஸில் இருக்குது. நான் அட்டானமஸ்னால் இவங்க தேர்வு முறைகள்ங்கிறது அண்ணா யூனிவர்சிட்டி கண்ட்ரோலுக்கு கீழே வருது. இப்போ மொத்தம் 291 கல்லூரிகளுக்கான ரிசல்ட்ஸ் கொடுத்துட்டு வராங்க. இந்த 291 கல்லூரிகள் நம்மளுக்கு கிட்டத்தட்ட எத்தனை கல்லூரிகள் வரைக்கும் சொல்லியிருக்காங்கன்னா 299 கல்லூரிகள் வரைக்கும் இவங்க லிஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ரிசல்ட்டில் 299 கல்லூரிகளில் பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் எவ்வளோ ரிசல்ட்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க, எவ்வளோ ரிசல்ட்ஸ் வாங்கியிருக்காங்கன்னு கல்லூரி வைஸ், செமஸ்டர் வைஸ் வரைக்கும் கொடுத்துருவாங்க. செகண்ட் செமஸ்டரில் எத்தனை, அதாவது ஃபஸ்ட் இயர் மாணவர்கள் எத்தனை பேர் தேர்ச்சி பெற்றாங்க, செகண்ட் இயர் மாணவர்கள் எத்தனை பேர் தேர்ச்சி பெற்றாங்க, தேர்ட் இயர், ஃபைனல் இயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் நான் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறது இந்த டோட்டல் அப்பியர், டோட்டல் பாஸ்டு மற்றும் டோட்டல் பாஸ் பர்சன்டேஜ் மட்டும் தான் பார்க்க போகிறோம். இப்போ 299 கல்லூரிகள் இந்த லிஸ்ட்டில் வந்திருக்குங்க. இல்லை சில கல்லூரிகள் பார்த்திங்கன்னா இப்போ அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் வாங்கி மேபி தேர்ட் இயர், அதாவது ஃபஸ்ட் இயர் பையன் மட்டும் அட்டானமஸ் போயிருப்பான். பட் செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபைனல் இயர்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த அன்யூனிவர்சிட்டியோட வேல்யூவேஷனில் தான் வந்திருப்பாங்க. உண்மையாலுமே என்னோட பர்சனலான ஒரு சஜஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கல்லூரிகள் அட்டானமஸ் ஸ்டேட்டஸுங்கிறது அவங்களோட சிலபஸ்க்கு வச்சுக்கிட்டு உண்மையாலுமே அன்யூனிவர்சிட்டி கீழே எக்ஸாம் எழுதுனா தான் அந்த கல்லூரிகளோட ஒரிஜினல் பர்ஃபார்மன்ஸுங்கிறது தெரிய வரும். இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இவங்க கொடுத்துருக்க ரிசல்ட்டை அனலைஸ் பண்ணுறப்ப 50% ரிசல்ட்ஸை எத்தனை கல்லூரிகள் அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு வெறும் 7 கல்லூரிகள் மட்டும்தான் 90% மேலே ரிசல்ட் கொடுத்த கல்லூரிகள். அந்த 7 கல்லூரியிலையுமே பார்த்திங்கன்னா ஒரு கல்லூரி IIHT, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அங்கே ஒரு கம்மியான மாணவர்கள் தான் தேர்வு எழுதியிருக்கிறாங்க. இன்னொன்று சிக்ரி காலேஜ், அதுவும் ஒரு கவர்மெண்ட் எய்டட் இன்ஜினியரிங் காலேஜ். IIHTயும் கவர்மெண்ட் எய்டட் இன்ஜினியரிங் காலேஜ். இந்த 2 கல்லூரியும் விட்டிங்கன்னா ஒரு 5 கல்லூரிகள் தான் 90% மேலே ரிசல்ட் கொடுத்த கல்லூரிகள்.
இந்த 5 கல்லூரிகளும் 5 ப்ரைவேட் காலேஜஸ் தான் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. மொத்தமே 7 கல்லூரிகள் மட்டும்தான் 90% மேலே வந்து ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்து 80% மேலே மொத்தமாகவே எத்தனை கல்லூரிகள் கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 13 கல்லூரிகள் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து 90% மேலே 80% மேலே ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய கல்லூரிகளாக பார்க்கப்படுது. 70% மேலே மொத்தமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜஸ்லேயே நான் அட்டானமஸ் கல்லூரிகளில் வெறும் 23 கல்லூரிகள் மட்டும்தான் 70% ரிசல்ட்ஸே கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலாக உண்மையாக சொல்ல போனால் 70% ரிசல்ட்டுங்கிறதே கம்மியான ரிசல்ட்டு தான். பட் வந்து யோசிச்சு பாருங்கள், வெறும் 23 கல்லூரிகள் மட்டும்தான் 70% ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. தென் 60% ரிசல்ட்ஸை வந்து எத்தனை கல்லூரிகள் மொத்தமாக கொடுத்துருக்காங்கன்னா தமிழ்நாட்டில் வெறும் 49 கல்லூரிகள் மட்டும்தான் 60% மேலே ரிசல்ட் கொடுத்துருக்குறாங்க. அந்த 60 to 70க்குள்ளே நிறைய கல்லூரிகள் வந்துடுது. சரிங்களா? அப்போ நம்ம வச்சிருக்க க்ரைட்டீரியா என்ன பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 50% ரிசல்ட்ஸ் ஆச்சு. அதாவது கல்லூரியில் தேர்வு எழுதுனதில் பாதிக்கு பாதி மாணவராச்சு பாஸ் பண்ணியிருந்தா நான் ஓரளவுக்கு நல்ல கல்லூரின்னு ஒத்துக்கிறேன். அப்படி 50% சீட்ஸை வந்து எத்தனை கல்லூரிகள் வந்து 50% ஆஃப் ரிசல்ட்ஸ் எத்தனை கல்லூரிகள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 94 கல்லூரிகள் மட்டும்தான் வந்து 50% ஆஃப் ரிசல்ட்ஸே கொடுத்துருக்குறாங்க, அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இந்த சென்டரில் இந்த எல்லோ கலரில் வர்றதா வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் பர்சன்டேஜ் ஓவராலாக இல்லை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 94 கல்லூரிகள் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா மினிமம் 50% ரிசல்ட். அந்த 50% ரிசல்ட்ஸ்லையும் எப்படி வந்துச்சுங்கிறதையும் சொல்லிடுறேன். ஏன்னா அதில் வந்து ஃபைனல் இயரோட ரிசல்ட்ஸ் வரப்போ ஃபைனல் இயர் கடைசி வருஷ மாணவர்கள் பெரும்பாலும் பாஸ் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு எழுதுறதுக்கு பேப்பர்ஸ் இருக்காது, ப்ராஜெக்ட்ஸ் இருந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு க்ரைட்டீரியாலையும் சில ரிசல்ட்ஸ் வந்து அச்சீவ் பண்ண ரிசல்ட்ஸ்லாம் இருக்குதுங்க. அதையும் கம்மி பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிசல்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப மினிமமாக இருக்கும். 50%க்கும் கம்மியாக வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 204 கல்லூரிகள் வந்து 50%க்கும் கம்மியான ரிசல்ட்ஸை கொடுத்துருக்கக்கூடிய கல்லூரிகளாக இருக்குது. அடுத்து பார்த்தோம் 40%க்கு மேலே மொத்தம் எத்தனை கல்லூரிகள் தான் வந்து தமிழ்நாட்டில் ரிசல்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்குற பட்சத்தில் 40%க்கு மேலே வெறும் 130 கல்லூரிகள் மட்டும்தான் எபோவ் 40% ரிசல்ட்டே கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஒரு 169 கல்லூரிகள் 40%க்கும் கம்மியான ரிசல்ட்ஸை கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஒரு 30%க்கு மேலே ரிசல்ட்ஸ் கொடுத்த கல்லூரிகள் அப்படின்னு எத்தனை கல்லூரிகளை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஒரு 30% ரிசல்ட்ஸையே வந்து எத்தனை கல்லூரிகள் கொடுக்குறாங்கன்னா வெறும் 185 கல்லூரிகள் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு கீழே இன்னும் 30%க்கும் கம்மியாக 104 காலேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்ஸ் வந்து கம்மியாக தான் கொடுத்துருக்குறாங்க. தென் 20%க்கு கம்மியாக எத்தனை கல்லூரிகள் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்குற பட்சத்தில் நம்மளுக்கு வந்து இங்கே ஒரு 226, நம்மளுக்கு மொத்தம் ஒரு 294, கிட்டத்தட்ட ஒரு 68 கல்லூரிகள் 20%க்கும் கீழே வந்து ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுபோக 10%க்கும் கம்மியாக வந்து எத்தனை கல்லூரிகள் கொடுத்துருக்காங்க அப்படி கல்லூரிகள்லாம் இருக்குதான்னு கேட்டால் 10%க்கும் கம்மியாக ரிசல்ட்ஸ் கொடுத்த கல்லூரிகளும் இருக்குது. அரௌண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 24 கல்லூரிகள் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா வெறும் 10% ரிசல்ட்ஸ் கூட கொடுக்கல. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக நமக்கு வந்து ரிசல்ட் பாஸ் பர்சன்டேஜ் ஏப்ரல் மே 2024 ரிசல்ட் பர்சன்டேஜை வந்து ரிசல்ட்ஸை வந்து அனானிஸ்டி கொடுத்த ரிசல்ட்ஸை நம்ம வந்து ஒர்க் பண்ணி நம்ம உங்களுக்கு இந்த தகவல்களை எடுத்து வச்சுருக்கிறோம். சரிங்களா? ஸோ இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஒரு கல்லூரியை சூஸ் பண்ணுறப்ப முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் பார்க்குறீங்க, காலேஜோட வெப்சைட்டை போய் பார்க்குறீங்க. நம்ம அது போக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்ல வருதுங்க பிளேஸ்மெண்ட்டுங்கிற ஒரு பேசிஸில் நிறையா சும்மா ஃபேக்காக பிளேஸ்மெண்ட் டீட்டெயில்ஸ்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதையெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த அண்ணா யூனிவர்சிட்டியோட ரிசல்ட்டு இதையுமே பேரலாக செக் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு வேளை கல்லூரியில் மேனேஜ்மெண்ட் சீட்டில் ஜாயின் பண்ணியிருக்கலாம், இல்லை வந்து இந்த கல்லூரியில் சேரலான்னு நினச்சிருக்கேன் சார் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த பாஸ் பர்சன்டேஜ் ரிசல்ட்ஸ் 2 ரிசல்ட்டையுமே செக் பண்ணுங்கள். நான் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்குது ஏப்ரல் மே 2024 தான் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக நவம்பர் டிசம்பர் 2024 ரிசல்ட்ஸ் போனோம் அப்படின்னா இதை விட வந்து இன்னும் கம்மியான பர்ஃபார்மன்ஸ் தான் இருக்குதோ. ஸோ கல்லூரிகளை தேர்ந்தெடுக்கிறப்ப ரிசல்ட்ஸையும் அந்த கல்லூரியில் தேர்வு எழுதின மாணவர்களோட ரிசல்ட்ஸையும் வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லூரியை தேர்ந்தெடுங்க. இல்லை அட்டானமஸ் கல்லூரிகள் தப்பிச்சுக்கிறாங்க. உண்மையாலுமே அட்டானமஸ் கல்லூரிகளையும் ஒரு என்ன சொல்ல வருதுங்க ஒரு மெஷர் பண்ணுறதுக்கான ஒரு வழிமுறைகளை அனானிஸ்டி யூஸ் பண்ணாங்கன்னா கொஞ்சம் உண்மையான நிலவரங்கள் என்னங்கிறது நம்மளுக்கு தெரிய வரும். இது மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட பல்வேறு வகையான தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.